வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வரி வருவாயை அதிகரிப்பதில் அரசாங்கம் வெற்றியடைந்துள்ளது. கடலில் குழந்தையை பிரசவித்த பெண். மாரடைப்பினால் பதிவாகும் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மியன்மாரில் சிக்கிய 8 இலங்கையர்கள் நாட்டிற்கு வருகை. கோட்டபாயவினால் நான் ஏமாற்றப்பட்டுள்ளேன். பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித். நிலவும் வெப்பமான காலநிலை 102 பேர் பலி. வீடொன்றிலிருந்து 2 பெண்கள் சடலமாக மீட்பு. இந்தோனேஷியாவின் வடக்கு பகுதிக்கு ஆழி பேரலை எச்சரிக்கை. களுத்துறை தெற்கு இசுரு என பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து 2 பெண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து துர்நாற்றம் வீசுவதாக பிரதேச மக்கள் 119 என்ற காவல்துறையின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனை அடுத்து குறித்த 2 சடலங்களும் நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சடலங்களாக மீட்கப்பட்ட பெண்கள் 65 மற்றும் 79 வயதுடையவர்கள் என காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் வாக்குறுதியினால் தான் ஏமாற்றப்பட்டதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த பின்னர் ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனக்கும் பேராயர் சபைக்கும் வாய்மொழியாக வாக்குறுதி அளித்தார். எவ்வாறாயினும் ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னர் அது தொடர்பான அனைத்து விசாரணைகளும் கைவிடப்பட்டதாக பேராயர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதே மைத்ரிபால சிறிசேனவினால் தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. மியன்மாரில் மியாவடி இணைய குற்ற பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட 8 இலங்கையர்களும் நாட்டை வந்தடைந்துள்ளனர். தாய்லாந்திலிருந்து நேற்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த UL 403 என்ற விமானத்தில் இவர்கள் நாடு திரும்பியுள்ளனர். இவர்களில் 6 ஆண்களும் 2 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி மியன்மாரில் மியாவடி இணைய குற்றப்பகுதியில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 இலங்கையர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மியன்மார் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டனர். குறித்த 8 பேரையும் இலங்கைக்கு அனுப்பும் நோக்கில் மியாவடி மத்திய காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த 11ஆம் தேதி மியன்மாரில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகள் அவர்களை தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச இறையாண்மை பத்திரதாரர்களுடான இலங்கையின் கலந்துரையாடல்களுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. 2 தரப்பினருக்கும் இடையேயுள்ள கொள்கை அளவில் ஒரு தற்காலிக உடன்பாடு எட்டப்படுமாயின் முறையான மதிப்பீட்டை வழங்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சுமார் 12 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை மறுசீரமைப்பதற்காக சர்வதேச இறையாண்மை பத்திரதாரர்களுடன் முன்னெடுக்கப்பட்ட தொடர் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக நிதியமைச்சு நேற்று அறிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்துரைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் இருதரப்பினரும் தங்களது பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு ஊக்குவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் அதன் உள்ளீடுகள் தொடர்பான மதிப்பாய்வை முன்னெடுக்கும் என அதன் பேச்சாளர் தெரிவித்ததாக செய்தி வெளியிட்டுள்ளது.
நாட்டின் சமீப காலமாக பதிவாகியுள்ள மரணங்களுக்கு மாரடைப்பே முக்கிய காரணம் என சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2010 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் அரசு வைத்தியசாலைகளில் பதிவாகியுள்ள அதிகளவான மரணங்கள் மாரடைப்பினால் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், புகையிலை, மது அருந்துதல் மற்றும் மன அழுத்தம் ஆகியவை மாரடைப்புக்கு முக்கிய காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நைனாதீவைச் சேர்ந்த பெண்ணொருவர் கடலில் குழந்தை பிரசவித்த சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளது. படகில் பயணித்துக் கொண்டிருந்த நைனாதீவைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் நைனாதீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த பெண்ணை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு நைனாதீவு பிரதேச வைத்தியசாலை வைத்தியர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்காக குறித்த பெண் குறிக்கட்டுவான் நோக்கி பொது போக்குவரத்து படகில் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். எனினும் படகு பயணித்துக் கொண்டிருந்த போது குறித்த பெண்ணுக்கு பிரசவ வலி அதிகரித்துள்ளது. இதனையடுத்து படகில் பயணித்த சக பெண்கள் குறித்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துள்ளார்கள். இதன்போது குறித்த பெண் குழந்தை பிரசவித்துள்ளார். தாயும் ஸ்ரீயும் குறிக்கட்டுவான் இறங்குதுறையை அடைந்ததும் நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள். தற்போது தாயும் செய்யும் நலமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவான நிதி சீர்திருத்தங்களை அடுத்து வரி வருவாய் அதிகரிப்பதில் அரசாங்கம் வெற்றியடைந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இது கடன் மறுசீரமைப்புக்காக முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நேர்காணல் ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். 2023 ஆண்டு அரசாங்கத்தின் வருவாய் 8.1% 11% அதிகரித்துள்ளது. 2024 ஆண்டு அந்த எண்ணிக்கையை 12% அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கை இருதரப்பு கடன் வழங்குநர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. கடன் வழங்குதல்களுடன் கொள்கை அளவில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பாடசாலை ஆரம்பமாகும் மற்றும் நிறைவடையும் சந்தர்ப்பங்களில் பாடசாலை வளாகங்களில் கனகரக வாகனங்கள் பயணிப்பதற்கு தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பாடசாலை ஆரம்பிக்கும் மற்றும் நிறைவடையும் சந்தர்ப்பங்களில் கனகரக வாகனங்கள் வேகமாக பயணிக்கின்றமை தொடர்பில் நேற்றைய கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது. இதேவேளை போட்டித்தன்மையுடன் பேருந்துகளை செலுத்தும் அரசு மற்றும் தனியார் பேருந்து சாரதிகள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பொது போக்குவரத்துகளில் ஈடுபடும் பேருந்துகளின் சாரதிகள் இந்த விடயம் தொடர்பில் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் 3646 குடும்பங்களைச் சேர்ந்த 11,413 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவான குடும்பங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் 2,487 குடும்பங்களைச் சேர்ந்த 7,461 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் வறட்சியான காலநிலை காரணமாக கேகாலை மாவட்டத்தில் 2,813 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 949 பேரும், பதுளை மாவட்டத்தில் 190 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் முதல் 14 வாரங்களில் 7 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய கடந்த வருடத்தில் எடுக்கப்பட்ட சுற்றுலாத்துறை இலக்கில் இலங்கை 50% எட்டியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இம்மாதம் 15ஆம் தேதி வரையில் 7,18,315 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளனர். இம்மாதத்தில் முதல் 15 நாட்களுக்கு மாத்திரம் 82,531 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையை வந்தடைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தில் நாளாந்தம் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3,000 காணப்பட்ட நிலையில் தற்பொழுது 5,502 அதிகரித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக 102 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதிகளில் வெப்பநிலை 48°C தாண்டியுள்ளதாக, அதிக வெப்பத்தினால் வைத்தியசாலைகளில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. இந்தோனேஷியாவின் வடக்கு பகுதியில் உள்ள சுலாவிசி மாகாணத்தில் ருவாங் எரிமலை வெடித்ததன் காரணமாக குறித்த பகுதிக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் 11,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்தோனேஷியாவின் வடக்கு பகுதியில் இருந்து வெளியேறுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பகுதியில் விமான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் இந்தோனேஷியாவின் வடக்கு பகுதியில் தொடர்ந்தும் எரிமலை வெடித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.